ஹலோ வாங்க, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட் சமையல் வந்து கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கோவக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோவக்காவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது பாருங்கள். நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கோவக்காய் இந்த சைஸில் கட் பண்ணுங்க. பொடி பொடியாக போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வறுக்கட்டும். இந்த கோவக்காய் சுகர் இருக்குதுங்க, எல்லாருக்கும் நல்லதுங்க உடம்புக்கு. கோவக்காய் நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாம். நான் பாருங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நல்லா எண்ணெயில் இதை வறுத்தணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும், ரொம்ப எண்ணெய் வேணும். இது நல்லா அந்த பிசு தன்மையெல்லாம் போய்ட்டு நல்லா ஒரு ட்ரையாக வரட்டும். அப்புறமா நம்ம என்ன நல்லா வதக்கணும். சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட் எவ்வளோ வேணுமோ அதை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மசாலாத்தூள் கொஞ்சம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். நல்லா வெந்து பாருங்கள், சுருங்கி வந்துட்டு. நான் கலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கலக்காய் வந்து ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு கலக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. சூப்பராக அப்படியே சுருங்கி வெந்து போச்சு பாருங்கள். நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம அந்த கலக்காய் பொடி போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் பொடி பண்ண அந்த கலக்காவை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் பிடிக்காதவங்க கூட இந்த கோவக்காய் சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காய் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. காரம் கொஞ்சமாக போட்டு கலக்காய் பொடி பண்ணி போட்டுருவேன். பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த கோவக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த கோவக்காய் பொரியல் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காத அஸ்வினி சீக்ரெட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காவை நீங்கள் செஞ்சு கொடுங்க. பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. யார் யாருக்கு பிடிக்கல அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க.